விடாமுயற்சி படம் பார்த்துட்டு வந்த பின்னாடி வந்து நம்மளுக்கு என்ன தோணுனா ஒரு விதமான எரிச்சல் தான் வருது. ஸோ இந்த படத்துல வந்து பாசிட்டிவ்ன்ற சொல்ல விட அவ்வளவு அவ்வளவு நெகட்டிவ் தான் இருக்கு. மகிழ் திருமேனிக்கு நம்ம ஒரு வாய்ப்பு, அஜித் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா அப்ப என்னன்னா உட்காந்து எல்லாம் பேசணும் சார். அதாவது என்னன்னா அஜித் கூடிய அந்த நடிப்புக்கான திறமைய வந்து மெருகேற்றணும். எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல இது பண்ணணும், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லணும். ஒரு நடிகர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா அப்ப வந்து என்னன்னா நடிகர்கிட்ட சார் இந்த இடத்துல கோவப்படணும் வந்து நீங்க தான் இறங்கி போய் பேசணும். இதுல வந்து இந்த படம் பாக்குறப்ப என்னன்னா அஜித் வந்து என்னன்னா பல இடத்துல தன்னுடைய நடிப்பாற்றல வந்து ரொம்ப குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஒண்ணு நீங்க இயக்குனரா இருக்கிறப்ப வந்து என்னன்னா சார் இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ரோஷம் வேணும், இந்த இடத்துல கோவப்படணும் சார், உங்களை ஒரு மனைவியை வந்து திருடிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல ஆக்ரோஷம் பண்ணணும், அந்த ஆக்ரோஷம் கரெக்டா இருக்கா, அது நீங்க வந்து டைரக்டர் மயில் திருமேனி சார் வந்து நீங்க யோசிக்கணும். அதாவது எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கு இந்த படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் நீங்க வந்து எந்த ஒரு சுவையான ஒரு திருப்தியான ஆக்ஷன் வந்து அதாவது படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் வச்சாலும் நல்ல செமையா வச்சாப்பா அப்படின்னு வந்து சொல்லணும். சோ நீங்க காருக்குள்ள ஒரு ஆக்ஷனே பாருங்க, அந்த ஒரு ஆக்ஷனே வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு பத்தாம தான் இருக்கு. அதாவது ஒரு பசியோட ஒருத்தன் வர்றானா அவனுக்கு வந்து நல்ல சாப்பாடு போடணும், ஏதோ பேருக்கு போட்ட மாதிரி தான் இருக்கு தவிர அத ஒரு ஆக்ஷன் இது பாத்தீங்கன்னா படமே வந்து வந்து ஒரு ஒரு ரஃப்பான ஒரு சின்ன கதைக்களம். அப்ப வந்து கதைக்களத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், ஆக்ஷன் வந்து பக்காவா இருக்கணும். சோ அந்த ஆக்ஷனை வந்து இங்க வந்து அசால்ட்டா ஏதோ போற போக்குல எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. படம் வந்து என்னன்னா ஃபுல்லாவே வெயில்ல எடுக்கிறனால வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சோர்வாயி அப்பா இருக்கிறத வச்சு எடுத்துக்கோங்கப்பா இருக்கிறத அப்படியே அந்த பேருக்கு பண்ற மாதிரி தான் இந்த படமே இருக்கு. அஜித்துடைய நடிப்பு பல இடங்கள்ல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அத வந்து இயக்குனரான மகிழ் திருமேனி கரெக்டான இடத்துல சொல்லல. ஒரு நடிகர் வந்து சார் இந்த இடத்துல வந்து ஒரு கோபம் வேணும், இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு திறம்பட வேணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டா வந்து வாங்க தெரியணும். இந்த படத்துல மகிழ் திருமேனியால அஜித் குமார்கிட்ட இருந்து அந்த நடிப்பை வந்து வாங்கலன்னு தான் சொல்லணும். பல இடங்கள்ல வந்து அஜித்தோட வந்து ஒரு மேனரிசம் சரி, அதுக்கான விஷயங்கள் வந்து சரியா எடுபடல. திரிசா இந்த படத்துல வந்து இந்த ஓப்பனிங் சீன்ல தான் வந்து அஜித்தோட அந்த கார்ல வந்து அப்படியே கார்ல அந்த பேக் வைப்பாரு. ஸோ அந்த டைம் அஜித்துடைய போர்ஷனும் சரி, திரிசா வந்து நடந்து வர அந்த போர்ஷனும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு லுக்ல இருக்கும். அதுக்கடுத்து வர்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு திருப்தியற்றது விஷயமா இருக்கு. இந்த அஜித் திரிசாவுடைய போர்ஷன் அந்த கெமிஸ்ட்ரி வந்து என்னன்னா திருப்தியற்ற விஷயமா இருக்கு. ஒரு இது 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 வந்து என்னன்னா ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியா வந்து ஒரு அன்ஈசியா இருக்கு நம்மளுக்கு பாக்குறப்பயே வந்து என்னன்னா ஏதோ ஒரு வேற படம். அதாவது நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் படம் பாக்குறோம்னா அந்த ஹாலிவுட் பேட்டர்ன் இருக்கணும். சோ அந்த கதைக்கான களம் எடுத்துட்டீங்க. சோ அப்ப வந்து என்ன அதுக்கான விஷயங்களை நீங்க கொண்டு போனோம், அதுவும் சரியா கொண்டு போல. ஒரு எல்லாமே வந்து ஒரு வெந்து வேகாத மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகல. ரெஜினா அர்ஜுன் அதாவது நம்ம படத்துல வந்து என்னன்னா படம் வந்து சின்ன கதைக்களம். சோ ஹீரோ வந்து என்னன்னா ஹீரோயினை தேடி வந்து போறாங்க, தன்னுடைய மனைவியை தேடி வந்து அலையிறது தான் கதை. ஸோ அப்போ என்னன்னா வில்லனுடைய பாத்திரங்கள் வந்து சம வெயிட்டா இருக்கணும். ஸோ இப்போ ரெஜினாவோட பாத்திரமும் சரி, ஒரு அர்ஜுனோட பாத்திரமும் சரி, நீங்க வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட் கதைக்களம் வந்து என்னன்னா ஒரு திருப்தியற்ற கதைக்களமா இருக்கு. படம் வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் இதுல இருந்து எடுத்து வந்து ரைட்ஸ் வாங்கியோ ஸோ ஏதோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதுல வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா சில விஷயங்கள் அப்படியே எடுத்து அப்படியே இது பண்றதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. அது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ஏமாற்று வேலை தான். அதை தான் வந்து நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. ரெஜினாவோட நடிப்பு அதாவது ரெஜினாவுக்கும் அர்ஜுனுக்கும் பிளாஷ்பேக்கோட கதை, அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு திருப்தி இல்லாத கதையா இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு சுவையாவே சொல்லியிருக்கலாம். என்ன காரணமோ ஒரு அப்படியே ஒரு ராவா விட்ட மாதிரி இருக்கு. ஆரவோட வந்து சீன் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கலாம். அது வந்து என்னன்னா ஆரவ் வந்து கிராஸ் அந்த கார் வந்து கிராஸ் ஆகுறது சரி, ஆரவ் வந்து பெட்ரோல் பங்க்ல பேசுறது சரி, இதை வந்து மாசா நீங்க பண்ணிருக்கலாம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஹிட் ஆகுறதுக்கான ஒரு விஷயம் ஒண்ணு ஹீரோ ஹீரோயின் இது வந்து மாசா இருக்கணும், இல்லைன்னா வில்லன் மாசா இருக்கணும். அதுக்கான பஞ்ச் பவர்ஃபுல் டயலாக் கொடுக்கணும். இங்க வந்து என்னன்னா ஏதோ ஒரு புது டைரக்டர் வந்து பண்ற மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு மேம்போக்கா பண்ண மாதிரி இருக்கு.
அனிருத்தோட மியூசிக், அனிருத்தோட மியூசிக் வந்து பெருசா வந்து எடுபடலன்னு தான் சொல்லணும். படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து என்னன்னா, படம் வந்து கதை வந்து அப்பதான் வந்து ஃபாஸ்ட் ஆகி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பின்னாடி டொங்கு டொங்கு சம்பந்தமே இல்லாம வந்து பண்றதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுது. அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா போயிட்டு இருக்கு. படம் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா, படத்துல முதல் 20 நிமிஷம் வந்து தேவையில்லாத காட்சிகள், அதாவது நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து என்னன்னா அதை வேற விஷயமா சொல்லியிருக்கணும். அவங்களுக்கான லவ்வை வந்து வேற ஃபார்மெட்ல நீங்க சொல்லியிருக்கணும். ஒரு அதாவது படத்துடைய எப்பயுமே வந்து ஒரு படம் நீங்க பண்ண போறீங்கன்னா படத்துல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்துடும். அதை விட்டுட்டு முதல் 20 நிமிஷம் வந்து என்னன்னா ரொம்ப ஸ்லோவா போறப்ப அங்கேயே வந்து ஆடியன்ஸ்க்கு அதிருப்தி ஆயிரும். ஸோ மைண்ட்ல வந்து என்னன்னா ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடும். ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை. இந்த படத்துல என்னன்னா, இந்த படம் பாக்குறவங்க வந்து அடுத்து 2வது பாக்குறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. இப்ப வந்து இந்த 2024 வர்ற பெரிய படம் எல்லாமே படத்துடைய பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஆடியன்ஸ் இல்ல. அதாவது என்னன்னா நினைச்ச நேரத்துக்கு எடுத்துறது. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா, படம் வந்து என்னன்னா கதைக்களம் வந்து ஒரு குறிப்பிட்ட கதைக்களம், அந்த கதைக்களத்துக்கு தேவையான வந்து ஆக்ஷன் வந்து சுத்தமா மிஸ். ஒரு படத்துல வந்து ஒரு ஃபைட்னா எப்படி இருக்கணும், படத்தோட கதைக்களமே ஒரு சின்ன கதைக்களம், அப்போ ஃபைட் வந்து வெயிட்டா இருக்கணும். ஃபைட் வந்து டோட்டலா வந்து ஒரு திருப்தியற்ற ஃபைட்டா இருக்கு. மியூசிக்கும் வந்து பெருசா இல்ல. இந்த ஓப்பனிங் சாங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருத்தமற்ற சாங்கா இருக்கு. அதோட பேக்ரவுண்ட் டான்ஸ் மூவ்மெண்ட்டும் வந்து ஒரு திருப்தி இல்லாததா இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு அஜித்தை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு லுக்கா காமிக்கணும், ஒரு ஹேண்ட்ஸமா காமிக்கணுமோ அப்படி காமிச்சிருக்கணும். இங்க வந்து என்னன்னா அதுலயும் வந்து கோட்டையை விட்டாங்க. அதாவது என்னன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் முட்டாள்கள், நாங்க வந்து படம் போடுறோம், நீங்க வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ரசிகர்கள் தட்டிட்டு போயிருவாங்க, அப்படியே படம் ஓடிடு அப்படிலாம். அதெல்லாம் வந்து வேலை முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் வந்து 2வது வந்து தியேட்டருக்கு வர்றதே யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை தியேட்டர் வர்றதுக்கே இன்னைக்கு பல பேர் யோசிக்கிறாங்க. தியேட்டர் டிக்கெட்டோட ரேட்டும் அப்படிதான் இருக்கு. வாரத்துக்கு 7 படம் வருது. எத்தனை பேர் பார்ப்பாங்க? அதாவது நீங்க எடுக்க போற விஷயம் வந்து என்னன்னா, சோ வெளிநாட்டு கதைக்கலாம்னா அப்ப அதுக்கான ஃபார்மெட்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு விஷயம், ஒரு ஹீரோ வந்து என்னன்னா ஹீரோக்கான கதாபாத்திரம் வலுவா இருக்கணும். சரி, அவரது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். அப்ப வந்து வில்லனுக்கான கதாபாத்திரமும் திருப்தியா இருக்கணும். சோ இப்படி எதுவுமே இல்லாம ராவா ஒரு திருப்தியற்ற படைப்பா தான் இருக்கு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் ப்ரப்போசல் சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஜித்துடைய அந்த யங்கு கூடிய லுக்கோ சரி, அந்த மேக்கப்பு சரி, ஒரு ஒரு அதாவது பெருசா நம்மள வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து ரசிக்க முடியல. அப்படிதான் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நான் இப்படி எடுத்திருக்கேன், நீங்க வந்து பார்த்துட்டு ரசிங்க அப்படின்றாங்க. இல்ல நம்ம ரசிக்கிற மாதிரி சொல்லலைன்னா நம்ம ஏதோ ஒரு முட்டாள்ன்ற மாதிரி மத்தவங்க நினைப்பாங்க. அப்படிதான் எடுத்து இந்த படம் எப்படின்னா ஒரு மேம்போக்கா அடிச்சு விட்டுருக்காங்க. போதும் போதும் அப்படின்ற மாதிரி தான் அப்படிதான் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம தியேட்டர்ல வந்து காசு கொடுத்து படம் பாக்குறப்ப வந்து என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அதான் 2.5 வருஷம் வந்து கூவிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு பிளஸ் அஜர்பைஜானோட காட்சிகள். இது வந்து என்னன்னா சில இடத்துல சூப்பரா இருக்கு. அதாவது நீங்க வந்து ஒண்ணு தமிழ் படம் எடுக்கணும்னா தமிழ் படத்தை எடுத்துடணும், இங்கிலீஷ் படம் எடுக்கணும்னா இங்கிலீஷ் படத்தை எடுத்துடணும். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப வந்து ஆடியன்ஸ் குழப்பம் ஆயிரும். சும்மா வந்து சப்டைட்டில் போடுறது இல்ல, நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து சில இடத்துல வந்து முரண்பாடா இருக்கு. அது தியேட்டர்லயே வந்து சில பேர் புரியல அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்துல வந்து என்னன்னா, டைரக்டர் அஜித்திட்ட வந்து தன்னுடைய நடிப்பு திறமை, அஜித்தோட நடிப்பு திறமைய வாங்க தெரியலன்னு தான் சொல்லணும். பல இடத்துல வந்து என்னன்னா அஜித் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல வந்து கோபப்படாம ஒரு சைலண்டா இருக்கு. ஒரு முகபாவம் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு வாடி இருக்கு. ஏன்னா அந்த ஃபீல் ஃபுல்லாவே ஹீட் இதுலதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னா கரெக்டான விஷயம் வந்து வாங்கியிருக்கணும். டைரக்டர் வந்து இந்த இதுல பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதாவது ஒருத்தன் தன் மனைவியை வந்து தேடுறான். அப்ப தேடுறப்ப வந்து எந்த இடத்துல கோபம் இருக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கணும், ஏதோ ஒரு மேம்போக்கா நடிச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயினோட போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சார், போர்ஷன் வந்து சின்ன போர்ஷன் தான். ஆனா அதை எப்படி வந்து அழகா சொல்லணும். நீங்க ஒரு லவ் ப்ரொபோசல் கொடுக்குறீங்கன்னா அந்த லவ் ப்ரொபோசல் வெரைட்டியா வந்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து ஒரு ஆடியன்ஸை பாக்குறப்ப வந்து ஒரு திருப்தியா இருக்கணும்ல. எதுவுமே ஏதோ ஒரு அதாவது நான் எடுக்கிறேன்ப்பா நீ படம் பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வந்து ஸ்பீடு இருக்க வேண்டிய இடத்துல வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப் கழிச்சு ஸ்பீட் இருக்கு. ஆனா என்னன்னா இடையில குறையுது, இடையில குறையுது, இடையில குறையுது, ஸ்பீடு போகுது, குறையுது, குறையுது. ஸோ இப்படிதான் இருக்கு இந்த படத்துல வந்து என்னன்னா. அதாவது இந்த படத்துடைய கதை வந்து நல்ல கதை தான், கரெக்டான கண்டென்ட் தான். ஆனா என்னன்னா எடுக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப தப்பு. படத்துல வந்து இன்னும் ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா படம் வேற லெவல் சார். படத்துல வந்து ஆக்ஷன், இந்த ஆக்ஷனை வந்து
ஒரு செம மசாலா ஒரு மிக்சிங் போட்டு அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் வந்து தாறுமாறா போயிருக்கும். ஸோ அதாவது படத்துல வந்து நடிகருடைய நடிப்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. கதை வந்து நல்ல கதை தான், அதுல வந்து குறையெல்லாம் இல்லை. ஸோ டைரக்டர் வந்து என்னன்னா ஏதோ போற பார்க்கல நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத எடுத்திருக்காரு. ஸோ மியூசிக் சைடு வந்து ரொம்ப வீக்கு தான் இருக்கு படத்துல வந்து. பிளஸ் வந்து கேமரா, இந்த இதுல வந்து கேமராவை பத்தி நம்ம எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. அதுக்கான தேவைகள் என்ன இருக்கோ அது வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. மேக்கப், இந்த இதுல வந்து மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. அதாவது நம்ம அஜித்தை வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து காமிக்கிறோம். ஸோ கவர் பேக்ரவுண்ட்ல அவர் இது வைக்கிற, ஸோ அப்போ அதோட மாஸ்க் காமிக்கிறோம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் லவ் போர்ஷன்லயும் சரி, ஒரு டான்ஸ் ஆடுறதுலயும் சரி, அது டான்ஸ்ல என்ன சார் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு திருப்தியான டான்ஸ் இருக்கா? நம்ம வந்து என்னன்னா ஒரு நம்ம அஜித்ன்னு எப்படி பார்ப்போம், அதுக்கான ஒரு மாசு வேற லெவல்ல பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ஒரே மாதிரி ஃபேரட்டன் அந்த ஒரு ஒரு துள்ளல் இல்லை. அதாவது ஒரு அஜித்திட்டையும் வந்து அந்த துள்ளல் இல்லை, திரிசாட்டையும் துள்ளல் இல்லை. ஏன்னா அதாவது கொடுக்க டான்ஸ் மாஸ்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாரா இல்ல வந்து என்ன, யாராவது பக்கத்துல இருந்தவங்க ஏதாவது சொல்லணுமா? எதுவுமே சார் நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு திருப்தியற்று இருக்கு, அதாவது கோபம் வருது சார். இந்த படத்துல வந்து போலீஸார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸார் தான் இருக்காங்க. அதாவது அஜர்பைஜான்ல வந்து ஷூட்டிங் பண்றீங்க, ஸோ அதுக்கான வந்து நடிகர்கள் எல்லாமே இதுல வந்து ரெண்டு போலீஸ் தானே. படம் பாக்குறவனை வந்து முட்டாள் மாதிரி ஆக்குறீங்க. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. அது ஒரு 4-5 போலீஸ் வர்றதுல என்ன பிரச்சனை? ஸோ அதுலயும் வந்து கஞ்சத்தனம் என்னன்னே உனக்கு புரியல. இதுடைய வந்து வில்லன்கள் சைடு இருக்க வந்து கதைகள், அதாவது வில்லன்களுக்கு வந்து ரெஜினாக்கும் சரி அர்ஜுனுக்கும் சொல்லப்படுகிற ஒரு கதை, அந்த கதைகள் வந்து என்னன்னா ஒரு ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்துற வகையில இல்ல. இதுக்கிடையில வந்து அவங்க சொல்ற வந்து இங்க வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து குற்றமே நடக்கல அப்படின்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேக்ரவுண்ட்ல ஸ்கிரீன் பிளேல வர்றப்ப வந்து குற்றம் நடக்கிற லேடிஸ் காணவில்லைன்றது அந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து ஓகே தான். ஆனா என்னன்னா படத்துடைய பிரச்சனை என்னன்னா அஜித் சார்ட்ட வந்து ஒரு சிறந்த நடிப்பை எதிர்பார்த்தது, அது வந்து டைரக்டர் வந்து வாங்கல. ஸோ இது ஒரு இதுதான் நீங்க ரசிகர்கள் வந்து கோவிக்கிறதுல இதுதான் உண்மை. ரெண்டாவது வந்து என்னன்னா ஃபைட், அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு படம் வந்து எடுக்க போறோம், அதுல முக்கியமான விஷயம் வந்து ஃபைட் தான். அந்த ஃபைட்டோட உயிர் நாடி வந்து பெரிய அளவு ஒரு திருப்தியற்ற ஃபைட். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் இருந்தாலும் செமையா இருக்கணும், செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ஃபைட் இருந்தாலும் செமையா இருக்கணும். ஸோ இங்கதான் மியூசிக் வந்து என்னன்னா பல இதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அனிருத் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எடிட்டிங்கை பொறுத்தவரை வந்து என்னன்னா அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்தை வந்து தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்துல வந்து என்னன்னா ஆடியன்ஸ் படம் பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு எரிச்சல் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது நீங்க ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு கல்யாண மண்டபத்துல சாப்பிடுறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறப்பே வந்து தண்ணி டம்ளர் இல்லாம அப்படியே அதுக்கு மேல நீங்க சாப்பாடை ஊத்தி இதை போட்டு குழம்பு போட்டு அப்புறமேல கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி டம்ளர் வந்து வச்சீங்கன்னா சாப்பிட்றவனுக்கு ஒரு திருப்தி இருக்குமா? இதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. அதாவது படத்துடைய ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. இது வந்து என்னன்னா ஆடியன்ஸை வந்து உண்மையிலேயே எரிச்சல்படுத்துது. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கதை வந்து கொஞ்சம் மெதுவா போகுது. அந்த ட்விஸ்ட் வர்றப்ப இன்டர்வல் கிட்ட அதுக்கு முன்னாடி வர்றதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து நீங்க எடுக்க போறீங்கன்னா வந்து தமிழுக்கு ஏத்தாப்புல சில விஷயங்கள் பண்ணணும். இல்ல ஹாலிவுட் அதே இதுதான் பண்றீங்கன்னா அப்ப வந்து ஆக்ஷனை உள்ள சேர்க்கணும். இப்ப நீங்க புஷ்பா படம் பாத்தீங்கன்னா புஷ்பாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் படம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தான். இந்த படத்தோட வந்து ஒரு மெயின் போர்ஷன் வந்து ஆக்ஷன்ல கோட்டையை விட்டாங்க. படத்துல வந்து எல்லா விஷயங்களும் ஒரு கோட்டையா இருக்கு. படத்துடைய கேமரா மட்டும்தான் இந்த இதுல பிளஸ்ஸா இருக்கு. படம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க.